நம்ம சேனலை பார்க்கறதுக்கு நண்பர்களே, நடிகர் திலகம் எவ்வளவு பெரிய நடிகர். ஆனா அவரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது சீன் பேப்பரை படிக்கவே மாட்டாராங்க. சீன் பேப்பரை படிக்காமலே எப்படி ஒரு நடிகனால ஒரு காட்சி சிங்கிள் டேக்ல எடுக்க முடியும்? இதை நான் சொல்ல, ஒரு இயக்குனர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சிவா சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட பேசவே மாட்டாராம். இதை நான் சொல்ல, இந்த இயக்குனர் சொல்றாரு. இதை கூட விட்டுருங்க, இன்னொரு விஷயம் சொன்னார். சிவாஜ் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு லைட் மேனோ இல்லை கேமராமேனோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்துலேயே உட்காந்து போகிறாமா. இதை நான் சொல்லல, இந்த இயக்குனர் சொல்கிறாரு. தம்பி, இந்த இயக்குனர் வேறு என்னதான்ப்பா சொன்னார், யாருப்பா அவரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த இயக்குனர் வேற யாரும் இல்லைங்க, எஸ்பி முத்துராமன் தான். இவரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இவர் நடிகர் திலகத்தை வச்சு ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் இயக்கியிருக்காரு. இந்த ஒரே ஒரு திரைப்படத்தில் நடிகர் திலகம் கூட இருந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கான வீடியோல அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் ஃபுல் டீடைல்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். சரி, வாங்க பார்க்கலாம். சரிப்பா, இவர் சிவாஜ் சார் வச்சு ஒரே ஒரு படம் தான் டைரக்ஷன் பண்ணாருன்னு சொன்னல, அந்த படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1980 வெளியான ரிசீவ் மூலம் திரைப்படம் தான். இந்த படத்தை மட்டும்தான் இந்த இயக்குனர் சிவாஜ் சாருக்காக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துடைய படப்பிடிப்புல நடந்த நிகழ்வுகள் தான். அது என்னன்னு பார்க்கலாமா? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்பி முத்துராமனுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா நடிகர் திலகம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நடிகரை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் நம்ம டைரக்ஷன் பண்ண போகிறோம். அப்போ சிவாஜ் சார் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையோட தான் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்காக செட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு விஷயம் தான் இவர் ரொம்பவே ஆச்சரியத்தை தள்ளியிருக்கு. பொதுவாக ஒரு நடிகர் வந்தார் அப்படின்னா டைலாக் பேப்பரை வாங்கி இன்னைக்கான சீனுக்கான அந்த ஒரு சீனை பார்த்து படிச்சு டயலாக் என்ன இருக்கு அப்படின்றத மனப்பாடம் பண்ணுவாங்க. இதுதான் காமனான விஷயம். ஆனா சிவாஜ் சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுமே அசிஸ்டன்ட் டைரக்டரை கூப்பிட்டு இன்னைக்கு என்னப்பா சீனு அப்படின்னு சொல்லி கேட்பாராம். கேட்டின உடனே இன்னைக்கு என்ன சீனோ அந்த சீனை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாராம். சொன்னதுக்கு அப்புறம் அந்த சீனோட டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக்கை அந்த அசிஸ்டண்ட்டை படிக்க சொல்லுவாராம். அந்த அசிஸ்டண்ட் படிக்க 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 இவர் அப்படியே கண்மூடி கேட்டுட்டே இருப்பாராம். இந்த ஒரு விஷயத்த நேரில் எஸ்பி முத்துராமன் பார்த்து ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா சீன் பேப்பர் சிவாஜ் சார் கையில கூட வாங்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ அந்த சீனுக்கான லைட்டிங் கேமரா செட்டப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை பண்ணக்கூடிய அந்த டைம்ல சிவாஜ் சார் ஓரத்தில் போய் உட்காந்துருவாராம். உட்காந்துட்டு அந்த டைலாக்கை வாயில் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாராம். முணுமுணுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு, இப்போ இந்த படத்துடைய இயக்குனர் யாரு, எஸ்பி முத்துராமன் தானே, அவரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு வச்சுட்டு, இங்கே பாருப்பா, நான் வந்து இந்த டைலாக் இப்படி தான் பேசலான் இருக்கேன், உனக்கு ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா சொல்லிடு, மாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அது மட்டும் இல்லைங்க, கேமரா ரெடியான உடனேயே கேமரா முன்னாடி போய் சிவாஜ் சார் நின்றுவாராம். நின்னதுக்கு அப்புறம் எஸ்பி முத்துராமன்ட்ட நடிச்சு காட்டினாராம். இதை பார்த்த உடனே எஸ்பி முத்துராமன், அண்ணே நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர், இதெல்லாம் போய் நடிச்சு காட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு சிவாஜ் சார் என்ன சொன்னாரா அப்படின்னா, தம்பி, இந்த இடத்துல நீ வந்து டைரக்டர்ப்பா, உன்னுடைய கதை இது, ஸோ உனக்கு எது பிடிக்கும் அப்படின்றது நீ தான் சொல்லணும், அதுக்காக தான் நடிச்சு காட்டினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆக்சுவலாக இது மூலமாக எஸ்பி முத்துராமன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் இந்த ஒரு சின்ன இயக்குனர்கிட்ட எந்தவித ஈகோவும் பார்க்காம நடிச்சு காமிச்சாரு அப்படின்ற விஷயத்தை தான் இதில் மென்ஷன் பண்ணுறாரு. நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நடிகர் திலகம் கர்வம் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு கலைஞன் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்றதுக்கு நடிகர் திலகம் ஒருத்தர் மட்டும்தான் எடுத்துக்காட்டு. அதுக்கு இந்த ஒரு வீடியோவும் ஒரு மிகச்சிறந்த விளக்கமாக நான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட நடிகர் திலகத்துடைய குணநலன் பற்றி நிறைய பேருக்கு உங்கள் மூலமாக தெரிய வரட்டும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒன்லி சிவாஜ் கணேசன் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.